தோள்கள் திமிரியல தொடை தட்டி ஆர்ப்பரித்து இரு கண்களும் எரிக்கனலாய் சிவக்க வெஞ்சினம் உரைத்து கையில் வாளேந்தி வில்லேந்தி வேலும் துணை கொண்டு போர்க்களத்தில் வென்றாலும் வீழ்ந்தாலும் இறுதி வரை களமாடி வீரச்சமர் புரிந்து சென்ற நம் முன்னோர்களின் கைகளில் தவழ்ந்த ஆயுதங்கள் அவர்களின் நினைவுகளை சுமந்த வண்ணம் இன்று ஆலயங்களிலும் அரண்மனைகளிலும் அருங்காட்சியகத்திலும் வெறும் காட்சி பொருட்களாய் நமக்கு தென்படுகின்றது. ஒரு காலத்தில் 4 வகை படையோடு போரிலும் நெறியமைத்து அதையே பின்பற்றி வாழ்ந்தனர் நம் முன்னோர். அன்று அவர்கள் எப்படி வாழ்ந்து வந்தார்கள், போர்களை எப்படி வழிநடத்தினார்கள், அப்படி அவர்கள் போர் செய்யும் பொழுது எந்தெந்த வகையான ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தினார்கள், அந்த ஆயுதங்களை எப்படி அவர்கள் உருவாக்கினார்கள், அவற்றை எந்தெந்த முறைகளில் பயன்படுத்தினார்கள், அந்த ஆயுதங்களில் இன்று நாம் எவற்றையெல்லாம் பார்த்து வருகின்றோம். இன்றைய சூழ்நிலையில் இதை பற்றி யாரும் பெரும்பாலும் எண்ணுவதே கிடையாது. இது வெறும் பழமையை பற்றி பெருமை பேசும் பதிவு அல்ல. அன்று இந்த மண்ணில் இரத்தமும் சதையுமாய் வாழ்ந்து வந்த அந்த மக்களின் மூச்சடங்கி காற்றில் கலந்த நினைவுகளை மீட்டு கொண்டு வர என்னும் ஒரு சிறு முயற்சியே இந்த பதிவு. அருங்காட்சியகத்தில் நாம் காணும் போர்க்கருவிகளில் ஏதேனும் ஒன்றிற்கு பெயர் குறிப்பிடாமல் இருந்தால் அதன் பெயர் என்னவாக இருக்கும் என்பதே பெரும்பாலும் நமக்கு தெரியாது. நாம் அறிந்ததெல்லாம் வாளும் வில்லும் வேலும் திரிசூலமும் கோடாரியும் அறிவாளும் போன்ற சிலவை மட்டுமே. ஆனால் அன்றைய மக்கள் இந்த படைக்கலங்களையே பல வடிவங்களில் உருமாற்றி வெவ்வேறு பெயரிட்டு பயன்படுத்தி வந்துள்ளனர். தூரியம் சவலம் அயில் உலாவரம் அரணம் வல்லையம் நேரிசம் தோமரம் பட்டிசம் வண்டம் சாக்கத்தி முச்சண்டு தண்டம் பரிச்சண்டு பட்டயம் முக்குத்துவாள் கரவாளம் இலிகை மாவசி கடுத்தலை குறும்பிடு பிச்சுவாய் உருமி சங்கிலிக்கட்டை இப்படியாக பல படைக்கலங்களை கூறிக்கொண்டே போகலாம். ஆனால் இவையும் தவிர சில ரகசிய ஆயுதங்கள் பலரிடம் அன்று இருந்துள்ளது. வீரத்திற்கு விதை போட்டு அதை தலைமுறை பல கடந்து வளர்த்து வந்த நம் முன்னோர்கள் அன்று வாழ்ந்த வாழ்க்கை முறையை தேடி இனி பயணிப்போம். அன்றைய காலத்தில் ஒரு வீரன் எதிர் நின்ற வீரனை வீழ்த்த கையில் வாள் எடுத்தான். சிறிது தூரத்தில் நின்றவனை வீழ்த்தவோ வேலை எறிந்தான். தொலைவில் இருந்த எதிரியை அழிக்க வில் கொண்டு அம்பெய்தான். காலங்கள் கடக்க பல படைக்கலங்கள் உருவானது. இப்படியாக உருவாக்கப்பட்ட படைக்கலங்களில் எளிமையும் தனித்துவமும் கொண்ட யார் எண்ணினாலும் கையில் ஏந்தி எதிராளியை வீழ்த்தலாம் என்று இல்லாமல் ஒரு திறமையான வீரன் மட்டுமே கையில் எடுத்து சுழற்றி வீசி காற்றையே எதிர்த்து செல்லும் வேகத்துடனும் விசையுடனும் அன்று இத்திருநாட்டை அடிமைப்படுத்த வெறிகொண்ட வெள்ளை பரங்கியரையே மிரள வைத்த ஒரு வேட்டைக்கருவி, எதிராளிகளை வேட்டையாடக்கூடிய ஒரு போர்க்கருவி வளரி. வளரியின் ஆதி கதைதான் என்ன? பழந்தமிழர்கள் நிலங்களை 5 வகையாக பிரித்தனர். அந்த 5 வகைகளில் காடுகள் சூழ்ந்த பகுதியை முல்லை நிலம் என்றனர். முல்லை நிலத்தின் கடவுள் மாயோன் மாயவன் என்ற பெயர்களில் அழைக்கப்படுகின்ற திருமாலாவார். திருமாலின் கரங்களில் இருப்பதோ சுதர்சனம் என்ற சக்ராயுதம். இந்த சுதர்சன சக்கரம் எய்யப்படும் பொழுது அதர்மங்களை அழித்து மீண்டும் இது திருமாலின் திருக்கரங்களுக்கே வந்து சேரும் என்ற ஒரு நம்பிக்கை நம் மக்களிடையே பொதுவாக உண்டு. இந்த சக்கராயுதம் செயல்பட்டதை போன்று உருவாக்கப்பட்டதே வளரி. திருமாலின் ஆயுதங்களில் ஒன்றாக வளரியும் கருதப்படுகின்றது. ஆதாரமாக இன்றும் மதுரை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெறுகின்ற பெருமாளின் கள்ளழகர் பவனியில் அவருடைய கரத்தில் வளரி இருப்பதை காணலாம். பழங்காலங்களில் மலை சார்ந்த பகுதியான குறிஞ்சி நிலத்தில் மக்கள் பெருக்கம் அதிகமாக இருந்ததன் காரணமாக சில பகுதி மக்கள் மட்டும் பிற நிலங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்கின்றனர். இப்படி இடம்பெயர்ந்து வந்த மக்கள் முல்லை நில பகுதிக்கும் வருகின்றனர். முல்லை நிலத்தில் அவர்கள் கால்நடைகளை பழக்கி அவற்றை மேய்க்கும் தொழிலை புரிகின்றார்கள். இதனை நாகரிகத்தின் 2ஆம் படிநிலை என்றும் கூறுவார்கள். முல்லை நிலத்தில் செல்வங்களாக கால்நடைகளே இருந்துள்ளது. அதிக கால்நடைகளை வைத்திருந்தவர் ஆதிக்கமும் அதிகாரமும் பெற்று தலைவராகின்றார். இப்படியாக உருவானவர்களே வேளிர்கள் மற்றும் சிற்றரசர்கள். இவர்கள் கால்நடைகளை மேய்க்க பயன்படுத்தும் கோலே பின்னாளில் செங்கோலானது என்றும் கூறுவர். இதேபோல் மருத நிலத்தில் இருந்த தலைவர்கள் பிற்காலங்களில் பேரரசர்கள் என்ற நிலைக்கு உயர்ந்தார்கள். 5 நிலங்களில் பாலை நில மக்கள் வழிப்பறி செய்வதாகவும் நெய்தல் நில மக்கள் கடல் சார்ந்த தொழில் புரிவதாகவும் பழங்கால தமிழ் இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளது. இப்படி வெவ்வேறு நிலப்பகுதிகளில் வாழ்ந்து வருகின்ற மக்களை அவர்களிடம் இருந்த பண்டமாற்று முறை வாணிபம் இணைக்கின்றது. அன்றைய மக்கள் தங்களுடைய உணவு தேவைக்காகவும் காட்டு விலங்குகளிடமிருந்து கால்நடைகள் மற்றும் பயிர்களை பாதுகாக்கவும் வேட்டையாடவும் செய்கின்றார்கள். இவர்கள் வேட்டைக்கு சாதாரண தடியில் ஆரம்பித்து பின்னாட்களில் ஈட்டி மற்றும் வில் போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் வேட்டையாடுவதற்காகவே மரத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு எரி ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்கள். பிறகு இந்த ஆயுதம் உலோகங்களை கொண்டும் வடிவமைக்கப்படுகின்றது. பிற்காலங்களில் இந்த எரி ஆயுதமே வளரியானது.
அன்றைய கால போர் முறைகளில் கால்நடைகளை கவர்ந்து செல்வது என்பது உண்டு. அப்படி கால்நடைகள் கவர்ந்து செல்லப்படும் பொழுதும் அல்லது யாரேனும் திருடி தப்பித்து செல்லும் பொழுதும் இந்த எரியாயுதத்தை பயன்படுத்தி அன்றைய கால வீரர்கள் அவர்களை தடுத்துள்ளார்கள். இந்த போர் முறையை பண்டைய இலக்கண நூலான தொல்காப்பியம் மற்றும் புறப்பொருள் வெண்பாமாலை போன்றவற்றில் புறத்திணைகள் பற்றிய பகுப்பில் பசுக்கூட்டங்களை கவர்ந்து செல்வது வெட்சி திணையாகவும் அதனை மீட்டு கொண்டு வருவது கரந்தை திணையாகவும் கூறப்பட்டுள்ளது. வளரியானது சங்க காலத்திலேயே பயன்பாட்டில் இருந்துள்ளது என்பதை அன்றைய கால இலக்கியங்கள் மூலம் அறிய முடிகின்றது. சங்க இலக்கியங்களில் ஒன்றான புறநானூறில் அகுதை என்ற ஒரு சிற்றரசனை பற்றிய பாடலில் திகிரி என்ற உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு எரியாயுதத்தை பற்றிய குறிப்பு ஒன்று உள்ளது. இதே புறநானூறில் வேறு ஒரு பாடலில் குறுங்கோல் என்ற ஒரு எரிந்து தாக்கக்கூடிய ஒரு வேட்டையாயுதத்தை பற்றிய செய்தி ஒன்று உள்ளது. ஐங்குறு நூற்றில் வெண்கால் என்ற எரிந்து தாக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை பற்றிய பாடல் ஒன்று உள்ளது. இதேபோல் சிலப்பதிகாரத்திலும் சோழ மன்னர்களிடம் திகிரி என்ற ஆயுதம் கொண்ட ஒரு படை இருந்ததாக செய்திகள் உள்ளது. சங்க காலத்திற்கு பிறகு கிபி 6ஆம் நூற்றாண்டில் இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரை இந்த வளரியை மையப்படுத்தி பல நிகழ்வுகள் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. இவை நூல்களில் உள்ள குறிப்புகள் மற்றும் பாடல்கள் வழியாகவும் அன்றைய கால நடுக்கற்களின் மூலமாகவும் மக்களால் கூறப்படுகின்ற செவிவழி செய்திகளாகவும் இருந்து வருகின்றது. பிற்கால நூல்களில் கலிங்கத்து பரணி, ஒருதுரை கோவை, திருவிளையாடல் புராணம், வாள் எழுபது, மதுரை வீரன் அம்மானை, தலசிங்கமாலை மற்றும் பிற நாட்டவருடைய குறிப்புகள் போன்றவற்றில் இந்த வளரியை பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளது. இப்படியாக வளரியாகப்பட்டது வெவ்வேறான காலங்களில் வேறு வேறு இடங்களில் திகிரி, குறுங்கோல், எரிகோல், வெண்கால், பாராவலை, வளைத்தடி, எரிவலை, சுழல்படை, சக்கரப்படை, வீசுகோல், கோளரி, இடைவெட்டி சக்கரம், படைவட்டம், கல்லர்த்தடி, வளரிக்குச்சி போன்ற பெயர்களில் வேட்டையாடுபவர்களாலும் ஊர்காவல் செய்தவர்களாலும் போர் தொழில் புரிந்தவர்களாலும் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. நம் முன்னோர்கள் இயற்பியலையும் கணிதத்தையும் அடிப்படையாக கொண்டு உருவாக்கிய ஒரு எளிமையான படைக்கலம் இந்த வளரி. வளரியானது பார்ப்பதற்கு ஒரு வாள் வளைந்து இருப்பதை போன்று பிறை நிலா வடிவத்தில் ஒரு புறம் சற்று எடை அதிகமாகவும் மறுபுறம் லேசாகவும் இருக்குமாறு அதனுடைய விளிம்பு பகுதிகள் பட்டையாக கூர்மை செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. வளரிகள் அதிகமாக பயன்பாட்டில் இருந்த காலங்களில் அன்றைய மக்கள் தங்கள் சார்ந்த நாட்டின் சின்னம், லட்சினை போன்ற அடையாளங்களை அவர்கள் பயன்படுத்திய வளரிகளில் வடிவமைத்துள்ளார்கள். அன்றைய வளரிகளின் கைப்பிடி பகுதியில் சலங்கை மூலம் எரியப்படும் பொழுது ஓசை எழுப்பும் விதமாக உருவாக்கியுள்ளார்கள். இப்படிப்பட்ட வேலைப்பாடுகள் கொண்ட உலோக வளரிகளை நம் முன்னோர் பெரும்பாலும் போரிடுவதற்கே பயன்படுத்தி இருக்கின்றார்கள். மரம் மற்றும் உலோகங்களை தவிர அன்றைய மக்கள் யானை தந்தங்களை பயன்படுத்தியும் வளரிகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். மரம் மற்றும் தந்தங்களால் செய்யப்பட்ட வளரிகள் பார்ப்பதற்கு சற்று பட்டையாகவே இருக்கின்றது. ஆனால் அனைத்து வகையான வளரிகளும் ஒரே மாதிரியாக வளைந்த தோற்றத்திலேயே இருக்கின்றது. மரம் மற்றும் தந்த வளரிகள் வேட்டைக்காகவும் தப்பிச் செல்பவர்களை உயிருடன் பிடிக்க வேண்டி பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. வளரி எறியப்படும் முறை பற்றி புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் திவானாக இருந்த விஜய ரகுநாத பல்லவராயர் என்பவர் இந்த வளரிகளை பயன்படுத்தும் விதம் பற்றி எழுதியுள்ளார். இது இல்லாமல் தமிழாய்வு கட்டுரைகள் என்ற நூலில் வளரிகளை பயன்படுத்தும் விதம் பற்றி விளக்கப்பட்டுள்ளது. வளரி வீச முதலில் இடக்கால் முன்வைத்து அதன் கைப்பிடி போன்ற பகுதியை கை கொண்டு தோளுக்கு மேலாக உயர்த்தியபடி வேகத்தை கூட்ட சில முறை சுழற்றும் போதே இலக்கை குறிவைத்து முழு பலத்தையும் கொண்டு வளரியை எறிய வேண்டும். இது வளரி வீசுவதற்கு கூறப்பட்ட அடிப்படை குறிப்புகளே தவிர இப்படித்தான் எறிய வேண்டும் என்பதல்ல. இதிலும் பல மாறுதல்கள் இருக்கலாம். பொதுவாக நம் முன்னோர்களின் வளரி வீச்சு என்பது அவர்களுடைய தனித்திறமை மற்றும் அவர்கள் பயிற்சி செய்யும் முறையை பொறுத்தே இருந்துள்ளது. கூறப்போனால் அன்றைய வளரி வீரர்கள் தங்கள் கைகளில் ஏந்திய வளரிகளை கொண்டு எதிராளிகளின் கால்களுக்கும் போர்க்களத்தில் அவர்களின் சிரசிற்கும் பறவை வேட்டையில் மேல் நோக்கியும் இப்படியாக வெவ்வேறு கோணங்களில் வேறு வேறு முறைகளில் வீசியுள்ளார்கள். இதை பற்றி எண்ணும் போது வியப்பு சேர்ந்த சில ஐயங்களும் உண்டாகின்றது. ஏனென்றால் இன்றைய காலத்தில் வளரியை பொறுத்தமட்டில் 2 விதமான கருத்துக்கள் பலரால் பேசப்பட்டு வருகின்றது. முதல் கருத்தாக அன்றைக்கு இருந்த திறமையான வளரி வீரர்களால் வீசப்பட்ட வளரிகள் கண்டிப்பாக அவைகள் செல்லும் திசையில் இருக்கும் எதிரிகளை தாக்கி மீண்டும் வீசப்பட்ட இடத்திற்கே வந்து சேரும் என்பது. மற்றொரு கருத்து இதை மறுக்கும் விதமாக எதிராளிகள் மீது வீசப்பட்ட வளரிகள் அவர்களை தாக்கினால் அது மீண்டும் வீசியவர் பக்கம் திரும்பாது என்றும், ஒருவேளை எதிராளிகள் மீது படாத பட்சத்தில் வளரியானது வீசப்பட்ட இடத்திற்கு திரும்பும் என்று கூறுகிறார்கள். இதை பற்றி அறிய சுமார் 200-300 வருடங்களுக்கு முன்பு இந்த மண்ணையும் இங்கு வாழ்ந்த மக்களையும் அடிமைப்படுத்த எண்ணிய ஆங்கிலேய அதிகாரிகளின் குறிப்புகளில் வளரி பற்றிய செய்திகளை காணும்போது அதிர்ச்சியும் வியப்பு கலந்த ஒருவித அச்ச உணர்வோடு எழுதிய பக்கங்களே இருந்து வருகின்றது. இதை கொண்டு வேறு எந்த ஒரு படைக்களத்திலும் இல்லாத ஒரு தனித்தன்மை அன்றைய வீரர்கள் பயன்படுத்திய வளரிகளிலும் அந்த வீரர்கள் மேற்கொண்ட வளரி வீசும் பயிற்சி முறைகளிலும் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். ஒருவேளை அந்த ஒரு தனித்தன்மை முன்பு நான் கூறிய வளரி பற்றிய மாறுபட்ட 2 கருத்துகளுக்கு விடையாக கூட இருக்கலாம். இதை சற்று தெளிவுபடுத்த
19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் வாழ்ந்த சேது சமஸ்தானத்தின் ஆசிரியராக இருந்த ராஜாவையங்கார் என்பவர் எழுதிய தமிழக குறுநிலவேந்தர்கள் என்ற நூலில் சேதுபதி மன்னர்களை பற்றிய ஒரு பாடலில் கருதிய குறியினை தப்பாமல் எறிதலும் எரிந்த வளரியை மீண்டும் தன் கைக்கு எய்துவித்தலும் இவர்க்கே சிறந்த பெருஞ்செயல்களாயிருந்தன என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளது. இதை கொண்டு அன்றையவர்கள் எறிந்த வளரி இலக்கை வீழ்த்தி மீண்டும் அவர்கள் கைக்கு திரும்பியுள்ளது என்பது புரிய வருகின்றது. இன்று நாம் அந்த விதமான வளரி செய்வதற்கான நுட்பத்தையும் பயிற்சி முறைகளையும் தொலைத்து விட்டோம் என்றே கூற வேண்டும். ஒரு வளரி வீரனால் சுழற்றி வீசப்பட்ட வளரி காற்றில் பயணிக்க அதனுடைய தட்டையான அமைப்பும் வளைந்த கோணமும் துல்லியமான எடையும் அது இலக்கை அடைய துணை புரிகின்றது. வளரிகள் உருவாக்கப்பட்டதன் நுட்பத்தை ஆராய்கின்ற பொழுது வளரியின் ஒவ்வொரு பகுதியிலும் எந்த அளவு எடை இருக்க வேண்டும், குறிப்பாக அதன் மையத்தில் எந்த அளவு எடை இருந்தால் வளரின் இரு முனைகளையும் சமநிலைப்படுத்தி அது காற்றில் சீராக சென்று இலக்கை தாக்க உதவும் போன்றவற்றை கணித்து நம் முன்னோர்கள் வளரின் எடை கூடாமலும் குறையாமலும் துல்லியமாக உருவாக்கியுள்ளனர். சுழற்றி எறியப்பட்ட வளரி பொதுவாக செங்குத்தாகவோ அல்லது கிடைமட்டமாகவோ சுழன்றவாறு சில சமயங்களில் சுழலாமலும் செல்கின்றது. இது வளரியின் தன்மை மற்றும் வளரி வீரனின் திறமையை பொறுத்தே இருந்துள்ளது. வளரியின் எடை மற்றும் கோண அளவுகள் துல்லியமாக இருக்க ஒருவேளை மோல்டிங் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளரியை அன்றையவர்கள் உருவாக்கியிருக்கலாம். இதேபோல் வார்த்தல் நுட்பம் அல்லாத மரத்திலும் தந்தத்திலும் உருவாக்கப்பட்ட வளரிகளை பற்றி எண்ணும் பொழுதும் வியப்பளிக்கின்றது. அன்றைய வளரி வீரர்களின் இடைக்கச்சையிலும் தோளிலும் தலைப்பகுதியிலும் தாங்கப்பட்ட வளரிகள் அவர்கள் கையில் இருந்து புறப்பட்டால் எதிர்த்து நிற்பவன் எவ்வளவு பெரிய பலவானாயினும் அவன் மண்ணில் சாய்வது நிச்சயம். ஆண்களை தவிர பெண்களும் அன்று வளரிகளை பயன்படுத்தி இருப்பதாக கூறுவார்கள். இதிலிருந்து வளரி ஒரு சிறந்த தற்காப்பு ஆயுதமாகவும் அன்றைய காலகட்டத்தில் இருந்துள்ளது என்பது தெரிய வருகின்றது. வளரி தமிழகத்தை தவிர இந்தியாவின் வேறு சில பகுதிகளிலும் வேறு பெயர்களோடு அதன் வடிவில் சிறிது மாற்றங்களுடன் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. இதை பற்றிய விவரங்கள் ஒரு சில வெளிநாட்டவருடைய குறிப்புகளில் காண முடிகின்றது. எச்டன் மற்றும் எட்கர் தஸ்டன் போன்றவர்களுடைய குறிப்புகளில் குஜராத் போன்ற இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளில் வாழ்ந்து வருகின்ற ஹோலிஸ் என்று சொல்லப்படுகின்ற பூர்வகுடியின மக்கள் கட்டாரியா எனப்பட்ட வளரி போன்ற ஒருவித ஆயுதத்தை பயன்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்கள். ஜோசப் டேனிகர் என்பவர் தன்னுடைய தி ரேசஸ் ஆப் மேனில் சிங்கா என்று சொல்லப்பட்ட ஒருவித ஆயுதத்தை இன்றைய ஒடிசா போன்ற பகுதிகளில் பரவலாக வாழ்ந்து வந்த ஹோன்ஸ் என்று சொல்லப்பட்ட பூர்வகுடியின மக்கள் பயன்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். எல்ஹூட் என்பவர் பிரிதுங்கி என்று சொல்லப்படுகின்ற ஒருவித ஆயுதத்தை பற்றி கூறியுள்ளார். வளரி போன்ற வடிவம் கொண்ட ஆயுதங்களுக்கு ஹைதராபாத் போன்ற பகுதிகளில் இப்பெயர் வழங்கப்படுவதாக கூறப்படுகின்றது. வளரியின் தோற்றத்தை கொண்டு அதன் ஆங்கில பெயராக பூமராங் என்று கூறுவார்கள். ராபர்ட் எல்குட் தன்னுடைய ஹிந்து ஆர்ம்ஸ் அண்ட் ரிச்சுவல் என்ற புக்கில் 6 வகையான பூமராங்கள் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டதாக கூறியிருக்கின்றார். நம் வளரியை போன்றே ஆஸ்திரேலிய பூர்வகுடியின மக்களால் பயன்படுத்தப்பட்டு வந்த பூமராங் இன்று உலகம் முழுவதும் பிரபலமாக இருந்து வருகின்றது. இந்த ஆஸ்திரேலிய பூமராங்கின் வரலாற்றை ஆராய்ந்தவர்கள் ஆஸ்திரேலியாவின் கிம்பர்லி பகுதியில் காணப்படுகின்ற பாறை ஓவியங்களில் அன்றைய ஆஸ்திரேலிய பூர்வகுடியினங்கள் பூமராங்கை கொண்டு நடத்திய கங்காரு வேட்டை காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறுகின்றார்கள். இதோடு அல்லாமல் பழமையான பூமராங்கள் தெற்கு ஆஸ்திரேலியாவின் நிலத்தடி படிமங்களில் கண்டறியப்பட்டுள்ளது. இது போன்ற பல ஆதாரங்களை முன்வைத்து நம் வளரியை விட இந்த ஆஸ்திரேலிய பூர்வகுடியின மக்களின் பூமராங்கை உலகின் தொன்மையானது என்ற ஒரு கருத்து பலரால் கூறப்பட்டு வந்தது. பிறகு இந்த கருத்தானது மாறியது. ஆஸ்திரேலியாவை ஆராய்ச்சி செய்த வில்லியம் சாவெல் ஹெண்ட் என்பவர் இந்த பூமராங்கை பற்றி கூறுகின்ற பொழுது இது ஆசிய பகுதியில் இருந்து வந்தவர்களால் ஆஸ்திரேலியாவில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டதாக கூறியிருக்கின்றார். இதேபோல் பூமராங் விளையாட்டில் உலக சாம்பியனாகவும் ஆஸ்திரேலியாவில் பூமராங் தயாரிப்பிற்கான ஒரு நிறுவனத்தையும் நடத்தி வருகின்ற ரோஜர் பெரி என்பவர் தமிழகத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் பூமராங்கை விட வளரியே பழமையானது எனவும் இங்கிருந்து சென்றவர்களால் தான் வளரி ஆஸ்திரேலியாவில் பூமராங்காக மாறியது என்று கூறியுள்ளார். இந்த கருத்தை நிரூபிக்கும் வகையில் ஆதிச்சநல்லூரில் நடந்த அகழ்வாராய்ச்சிகளில் கிடைத்த மண்டை ஓடுகளில் ஒன்று ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்களின் மண்டை ஓட்டை சேர்ந்தது என ஜி எலியட் ஸ்மித் என்பவரும் மற்றும் சாகர்மேன் என்ற ஒரு அறிஞர் எழுதிய ஒரு நூலிலும் கூறியுள்ளார்கள். இதன் மூலம் ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்களுக்கும் நம் முன்னோருக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருப்பதாக தெரிய வருகின்றது. இது குமரிக்கண்ட கோட்பாட்டையே நிரூபிக்கும் வகையில் உள்ளது. இன்றும் ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்கள் பேசும் மொழியில் தமிழ் சொற்களும் இருப்பதாக கூறுகின்றார்கள். இதை கொண்டு நம் வளரியே ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்களிடம் பூமராங் என்ற பெயரில் இருந்துள்ளதாக தோன்றுகிறது. இந்த பழங்குடியின மக்கள் மரத்தை தவிர எலும்புகளை கொண்டும் பூமராங்கை உருவாக்கி அதை கொண்டு வேட்டையாடி வந்துள்ளார்கள். வளரி நம் தமிழ் மண்ணை தவிர இந்தோனேசியா, பாலினீசியா போன்ற பகுதிகளில் வாழ்ந்த ஆதிக்குடிகளிடமும் வேட்டை ஆயுதமாக இருந்ததாக கூறுகிறார்கள். மேலும் நம் அண்டை நாடான இலங்கையிலும் வளரியானது பயன்பாட்டில் இருந்துள்ளது.
இதை தவிர யூரோப், எகிப்து, வட அமெரிக்காவிலும் கூட வளரிகள் பயன்பாட்டில் இருந்துள்ளதாக ஆய்வுகள் மூலம் தெரிய வருகின்றது. எகிப்தில் உள்ள பிரமிடுகளை நீண்ட காலம் ஆராய்ச்சி செய்து வந்த ஹாலின் ஹைட்டர் என்பவர் கடந்த வருடத்தில் ஒரு பிரமிடை ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அங்கு கிட்டத்தட்ட 3142 வருடங்கள் பழமையான ஒரு மம்மியை கண்டறிந்துள்ளார். அதன் அருகில் அச்சு அசலாக நம் வளரி போன்ற ஆயுதங்களையும் பார்த்துள்ளார். மேலும் அந்த பிரமிடின் சுவரில் தென்பட்ட மனித உருவங்களின் கைகளில் வளரிகளும் இருந்துள்ளது. இந்த விவரங்களை சென்ற வருடத்தில் ஹாலின் ஹைட்டர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் வெளியிட்டு அங்கு கிடைத்த அந்த ஆயுதங்கள் தமிழர்கள் பயன்படுத்திய வளரிகள் என்றும் கூறியுள்ளார். நம் மூதாதையர்கள் பயன்படுத்திய வளரிகள் எப்படி இன்னொரு கண்டத்தில் உள்ள ஒரு நாட்டின் ஒரு மிகப்பெரிய கல்லறையில், அதாவது ஒரு பிரமிடில் இருந்து கிடைத்தது? இது அல்லாமல் பண்டைய எகிப்தியரின் முதன்மையான கடவுளாக இருந்த ராவின் கையில் வளரி இருப்பதை போன்ற சித்திரங்களையும் காண முடிகின்றது. இதன் பின்னணி என்னவாக இருக்கும்? இதை அறிய தாமிரபரணி ஆற்றங்கரையோரத்தின் தொன்மை தமிழரின் பண்பாட்டு களமான ஆதிச்சநல்லூரே துணை புரிகின்றது. ஆதிச்சநல்லூரில் நடைபெற்ற ஆய்வுகளில் பல ஆயிரம் வருடங்களுக்கு முந்தைய உலோக ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மூலம் அன்றே நம் முன்னோர்கள் இரும்பை கண்டுபிடித்து பயன்படுத்தி வந்துள்ளனர் என்பது புரிய வருகின்றது. பண்டைய தமிழர்கள் பல நாடுகளுடன் வாணிபம் செய்ததற்கான பல குறிப்புகள் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. கிபி 1837 அறிஞர் ஹீத் என்பவர் ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டியில் சமர்ப்பித்த ஒரு ஆய்வு கட்டுரையில் தென்னிந்தியாவில் உருவாக்கப்பட்ட இரும்பு பொருட்கள் எகிப்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருக்கின்றார். பழந்தமிழர்கள் அன்றைய காலகட்டத்திலேயே ஆப்பிரிக்கா, சுமேரியா, கிரீஸ், மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு இரும்பு பொருட்களை ஏற்றுமதி செய்து வந்துள்ளார்கள். இதை உறுதிப்படுத்தும் வகையில் மெக்சிகோ நாட்டிலுள்ள பிரமிடுகளில் தமிழர்களின் கைவண்ணத்தை காண முடிகின்றது. எகிப்தில் கிடைத்த தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகள் படி பண்டைய காலத்தில் சாத்தன், கண்ணன் என்ற 2 தமிழர்கள் எகிப்து சென்று அங்கு கொல்லன் பட்டறை அமைத்து பணிபுரிந்ததாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இதன் மூலம் எகிப்து பிரமிடுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட வளரிகளின் பின்னணியில் அன்றைய தமிழர்களின் நாகரீக வளர்ச்சியும் தொழில்நுட்பமுமே அடிப்படையாக இருந்துள்ளது என்பது புரிகின்றது. உலகின் பல பகுதிகளில் நடைபெற்ற தொல்பொருள் ஆராய்ச்சிகளில் 5 கண்டங்களில் பழங்காலத்தில் இருந்தே பூமராங்குகள் வேட்டைக்காக பயன்படுத்தப்பட்டு வந்ததாக ஆய்வாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். உலகில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட பூமராங்குகளில் மிகவும் பழமையானவை என்று போலந்து நாட்டின் தென்பகுதியில் உள்ள ஓப்லசோவா குகையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பூமராங்கை கிட்டத்தட்ட 23,000 - 30,000 வருடங்கள் பழமையான பூமராங் என்று அந்நாட்டு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இது தற்போது அந்நாட்டில் உள்ள ஒரு அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இதேபோல் தெற்கு ஆஸ்திரேலியாவின் விரிஸ்வாம் பகுதியில் கிமு 10,000 காலகட்டத்தை சேர்ந்த மரத்தாலான பழமையான பூமராங்கள் கிடைத்துள்ளது. 1922 எகிப்தில் உள்ள கிங்ஸ் பள்ளத்தாக்கு பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட கிமு 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து மறைந்த துட்டகாமன் என்ற அரசனின் கல்லறையில் இருந்து சில பூமராங்கள் கிடைத்தது. இப்படி உலகின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கிடைத்த பூமராங்குகள் அனைத்தும் பழமையானவை என்ற ஒரு பெருமையை அந்தந்த நாட்டிற்கும் அந்நாட்டு மக்களுக்கும் கிடைக்க செய்தது. ஆனால் நம் தமிழகத்தில் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வளரிகள் அனைத்தும் காலத்தால் மறைந்து விட்டது. இடைக்காலங்களில் உருவாக்கப்பட்ட வளரிகளும் 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் ஆங்கிலேயரின் நடவடிக்கைகளால் பெரிதும் அளிக்கப்பட்டு விட்டது. அவற்றில் தப்பியவை மட்டுமே இன்று சிலருடைய வீடுகளிலும் அருங்காட்சியகத்திலும் அரண்மனைகளிலும் ஒரு சில கோவில்களிலும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. ஒரு காலத்தில் வளரி கையில் இருக்கும் வரை எப்பேர் பெற்ற வீரனையும் திணறடித்து வீழ்த்தும் வல்லமை கொண்ட பல வளரி வீரர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்துவிட்டுத்தான் சென்றுள்ளார்கள். அப்படி வாழ்ந்து மறைந்த வீரர்களுக்கு சான்றாய் அவர்களில் சிலருக்கு எழுப்பப்பட்ட வீரக்கற்கள் மூலம் இன்னமும் மக்கள் மனதில் அவர்கள் தெய்வங்களாய் வாழ்ந்து வருகின்றார்கள். இப்படி அவர்களின் நினைவுகளை சுமந்த வண்ணம் காலம் பல கடந்து நிற்கும் சில வீரக்கற்களின் கதைகளை இனி பார்க்கலாம். கிபி 14ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டம் அது. எந்த மன்னரும் படையெடுக்க துணியாத நாடு என மார்கோபோலோவின் குறிப்புகளில் காணப்பட்ட பாண்டிய நாட்டில் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியனின் ஆட்சிக்கு பிறகு அவருடைய புதல்வர்களான வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் தங்களுக்குள் யார் அரசாள்வது என்ற ஒரு போட்டி பகையாக மாறுகின்றது. இறுதியில் திறமை மிகு வீரபாண்டியனே அரசனாகின்றார். இருப்பினும் சுந்தரபாண்டியனின் கிளர்ச்சிகளால் பாண்டிய நாடு அமைதியின்றி காணப்படுகின்றது. இந்த நிலையில் டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜியின் படை மாலிக் கஃபூரின் தலைமையில் தென்னிந்திய நாடுகளை சூறையாட வருகின்றது. அந்த படை பல நாடு நகரங்கள் மற்றும் கோவில்களில் உள்ள செல்வங்களை கவர்ந்து இறுதியில் பாண்டிய நாட்டின் வடக்கு எல்லையை அடைகின்றது. அங்கு வைத்து அந்த மாபெரும் படையை எதிர்த்து நின்ற வீரபாண்டியனின் தலைமையில் வந்த பாண்டிய படை தோற்று பின்வாங்குகின்றது. இதுபோன்று மேலும் 2 பகுதிகளில் நடைபெற்ற போர்களிலும் வீரபாண்டியனின் படை தோற்று பின்வாங்கும் நிலை ஏற்படுகின்றது. இதற்கிடையில் மாலிக் கஃபூரின் படை பல கோவில்களில் உள்ள செல்வங்களை கவர்ந்து இறுதியாக மதுரை எல்லையை வந்தடைகின்றது. அந்த பகுதியை காவல் புரிந்து வந்த
வீரத்தேவர் மற்றும் கழுவத்தேவர் என்ற 2 போர்க்குடி தலைவர்கள் தலைமையில் சில வீரர்கள் மாலிக் கஃபூரின் மாபெரும் படையை எதிர்த்து போரிட்டு உயிர் தியாகம் செய்கின்றார்கள். இதில் வீரத்தேவர் மற்றும் கழுவத்தேவர் ஆகிய 2 பேருக்கும் அன்றைய மக்கள் நடுக்கற்கள் எழுப்பி போரில் ஈடுபட்டு இறந்ததன் காரணமாக பட்டவன் என்ற சாமியாக வைத்து வழிபட்டு வந்துள்ளனர். மதுரை கீழக்குயில்குடி பகுதியில் உள்ள சமணர் மலையின் அடிவாரத்தில் உள்ள ஐயனார் மற்றும் கருப்பு கோவிலில் இவர்களுடைய சிலைகளை இன்றும் காண முடிகின்றது. இந்த சிலைகளில் ஒரு கையில் வாளும் மறு கையில் வளரியும் கொண்டிருப்பதன் மூலம் இவர்கள் அன்றைய காலத்தில் வளரியையும் போர்க்களத்தில் ஆயுதமாக பயன்படுத்தியுள்ளார்கள் என்பது புரிய வருகின்றது. இதேபோல் மதுரைக்கு அருகிலுள்ள கோவிலாங்குளம் கிராமத்தில் இருக்கின்ற மற்றொரு பட்டவன் சாமி கோவிலில் கிட்டத்தட்ட 200 வளரிகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இந்த கோவில் இடது மற்றும் வலது என 2 கைகளிலும் வளரி வீசும் திறமை கொண்ட தந்தாண்டி என்பவருக்காக கட்டப்பட்டதாக தெரிய வருகின்றது. இவரும் அன்று வாழ்ந்த மக்களின் நலனுக்காக ஏதேனும் ஒரு போரில் ஈடுபட்டு அதில் இறந்திருக்க வேண்டும். அதன் காரணமாகவே அவரை பட்டவன் சாமியாக அப்பகுதி மக்கள் வருடா வருடம் அவருடைய விருப்ப ஆயுதமான வளரியை அவருக்கு படையலாக படைத்து வழிபட்டு வருகின்றார்கள். திருமங்கலம் வடகரை கிராமத்தில் இருக்கின்ற வளரி கொண்ட நடுக்கர்கள் பற்றிய கதையை தேடும் பொழுது கிடைத்தவை மாலிக் கஃபூரின் படையெடுப்பிற்கு பிறகு அடுத்தடுத்த காலங்களில் மீண்டும் நடைபெற்ற டெல்லி சுல்தான் படையெடுப்பில் சுமார் ஒரு அரை நூற்றாண்டு காலம் மதுரையில் சுல்தான்களுடைய ஆட்சி ஏற்படுகின்றது. இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள்தான் நல்லமுக்கன் மற்றும் சோழமுக்கன் என்ற சகோதரர்கள். இவர்களுக்காக எழுப்பப்பட்டதே வடகரை கிராமத்தில் உள்ள நடுக்கற்கள். இந்த நடுக்கற்களில் வளரி இருப்பதன் மூலம் அவர்கள் வளரி வீசும் திறமை கொண்டவர்கள் என அறிய முடிகிறது. இவர்கள் பயன்படுத்திய வளரி வடகரை கிராமத்தில் இவர்களது தங்கை கருப்பாயி என்பவருக்காக கட்டப்பட்ட கம்பங்களி கருப்பாயி என்ற கோயிலில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இவர்களை பற்றிய வரலாறு வடகரை ஒரு வம்சத்தின் வரலாறு என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. கிபி 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பங்காருத்தேவர் என்ற வளரி வீரர் அன்றைய கன்னிவாடி பாளையத்தில் அத்துமீறி வரி வசூல் செய்த யாராலும் வெல்ல முடியாத வல்லமை கொண்ட ஒரு வீரனை வளரியை கொண்டு வீழ்த்துகிறார். பின் அந்த வீரனின் தாயாரால் உடலில் விஷம் தடவப்பட்டு உடல் வெந்து இறந்து விடுகின்றார். அதன் பின்னர் கீரிப்பட்டியில் அவருக்காக நடுகள் எழுப்பி மக்கள் அவரை வணங்கி வருகின்றார்கள். இப்படியாக தமிழகத்தில் பல பகுதிகளில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் வளரி கொண்ட அல்லது வளரி அல்லாத பிற ஆயுதங்களை தாங்கிய பல நடுக்கர்கள் வீரம் கலந்த பல சரித்திர சம்பவங்களை தன்னுள் கொண்டு இன்றும் மக்கள் முன் தெய்வங்களாய் கம்பீரமாகவும் சிலவை மட்டும் பால்பட்டு கவனிப்பாரின்றியும் உள்ளது. இது போன்ற வளரி கொண்ட நடுக்கற்களின் கதைகளை தவிர வரலாற்றில் இடம்பெற்ற நிகழ்வுகளில் சில வளரி வீரர்களின் பெயர்களை நம்மால் அறிய முடிகின்றது. திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் திண்டுக்கல்லில் உள்ள இன்றைய கருவாட்டுப்பொட்டல் என்ற பகுதியில் நடைபெற்ற மைசூர் படைக்கு எதிரான போரில் மதுரை மேலக்கால் பகுதியைச் சேர்ந்த சுலிமாயன் மற்றும் விராலிமாயன் போன்ற வளரி வீரர்கள் மதுரையின் வெற்றிக்காக பெரும் பங்காற்றியுள்ளார்கள். இதேபோன்று இரட்டை வீரத்தேவன் என்பவரும் சிறந்த ஒரு வளரி வீரராக வாழ்ந்துள்ளார். சில நூற்றாண்டுகளுக்கு முன் பாண்டிய நாட்டின் பெரும் பகுதிகளை பரவலாக ஆண்டு வந்த தென் மாவட்டத்தின் பல பாளையக்காரர்கள், குறிப்பாக கூறினால் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள், புலித்தேவர், சிவகங்கை சீமை மருதுபாண்டிய மன்னர்கள், புதுக்கோட்டை தொண்டைமான் அரசர்கள் போன்ற பல அரச வம்சத்தினர் வாழ்வீச்சு, குதிரையேற்றம், யானையேற்றம் போன்ற போர் பயிற்சிகளில் வளரி வீசுவதையும் ஒன்றாக சேர்த்து பயின்று வந்துள்ளனர். இவர்களில் சில மன்னர்களிடம் வளரி படை என்ற ஒரு தனி படையே இருந்துள்ளது. வளரி வீச்சில் ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தவில்லை, ஆங்கிலேயரை அழிக்க அன்றைய பெண்களின் கைகளிலும் வளரி சுழன்றுள்ளது. அதற்கு சான்றாய் சிவகங்கை சீமையை புகழ் பெறச் செய்த ராணி வேலுநாச்சியார் தாம் கற்ற போர்க்கலைகளோடு சேர்த்து வளரி வீசவும் கற்றுள்ளார். இவரை தொடர்ந்து சிவகங்கையை அரசாண்ட மருதரசர்களும் இந்த வளரி யுத்தத்தில் மிகவும் கைதேர்ந்தவர்களாக இருந்துள்ளனர். இவர்கள் இந்த வளரி ஆயுதத்தை வெள்ளையருக்கு எதிராக பயன்படுத்திய காரணத்தினால்தான் புகழ்பெற்று தற்பொழுது வளரியை பற்றிய கருத்து எவர் கூறினாலும் மருதுபாண்டியருடைய பெயர் உச்சரிக்காமல் கடந்து போவது இல்லை. அன்று மருதுபாண்டியர் கரத்தில் இருந்து சீறி பாய்ந்த வளரிகளில் இருந்த வீச்சின் வல்லமையை பற்றி நம் நாட்டவர் உரைப்பது ஒன்றும் பெரிதல்ல. மருதரசர் காலத்தில் அவர்களுக்கு சிறந்த ஒரு ஆங்கிலேய நண்பராகவும் விதியின் வசத்தால் பின்னாளில் அவர்களை அழிக்க உறுதி கொண்டு புறப்பட்டு வந்த ஆங்கில நவாப் மற்றும் சிலரின் கூட்டுப்படையில் பகைவராகவும் தோன்றிய ஆங்கில அதிகாரி கர்னல் ஜேம்ஸ் வெல்ஸ் தன்னுடைய மிலிட்டரி ரெமினிசன்ஸ் என்ற ஒரு நூலில் மருதிருவரின் வளரி வீச்சை பற்றி வியந்து கூறிய சில வார்த்தைகளும் இடம்பெற்றுள்ளது. அதில் கர்னல் வெல்ஸ் அவர்கள் மருது மன்னர்களிடம் நட்பாக இருந்த காலத்தில் சின்ன மருது பாண்டியரிடம் வளரி வீசவும் ஈட்டி எறியவும் பயிற்சி எடுத்துள்ளார். மேலும் அவர் அந்த நூலில் ஒரு திறமையான வளரி வீரனால் 100 கஜ தூரம், அதாவது கிட்டத்தட்ட 300 அடி தூர இடைவெளி கொண்ட
கொண்ட இலக்கை கூட குறித்தவராமல் அந்த வீரனால் வளரி கொண்டு தாக்க முடியும் என்று சொல்லுகிறார். வெல்சின் இந்த வார்த்தைகளுக்கு சான்றாய் ஒரு முறை பெரிய மருதுபாண்டியர் வண்டியூர் தெப்பக்குளத்தின் வடக்கு பக்க கரையில் நின்று எறிந்த வளரி நடுமண்டபத்தையும் தாண்டி மறுகரைக்கு சென்ற ஒரு வரலாற்று நிகழ்வும் நடந்தேறியுள்ளது. இதே போன்று சின்ன மருதுவின் வளரி வீச்சு வன்மைக்கு சான்றாய் சிவகங்கை சீமையையும் மருதுபாண்டியரையும் அழிப்பதற்கு எண்ணம் கொண்ட கயவர்களால் எழுதப்பட்ட ஓலை ஒன்றை சுமந்து வந்த புறாவை பரந்த நிலையிலே யதார்த்தமாய் வளரி கொண்டு வீழ்த்திய சம்பவமும் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. மேலும் சிவகங்கையின் மன்னர் முத்துவடுகநாதர் இறப்பிற்கு பின் 8 ஆண்டுகள் கழித்து தம் சீமையை மீட்க மடிதிருவர் தலைமையில் படை திரட்டி வந்த வேலுநாச்சியாரின் படை வைகை கரையில் ஒருபுறம் இருக்க மறுபுறம் இருந்த எதிரி படையை நோக்கி சின்னமருது அவர்கள் விட்டெறிந்த வளரி வைகையின் நாணலை விலக்கி சதங்கை ஒளியை மட்டும் உதிர்த்து எதிரிகளின் கண்ணில் புலப்படும் முன் கன நேரத்தில் ஆற்காட்டு நவாப்பின் படைத்தளபதியுடைய தலையை கொய்து எதிரிகளின் கண்களை விட்டு மறைந்ததாக இன்றும் பலர் பெருமிதமாக கூறுவர். மருது மன்னர்களின் தளபதிகளில் ஒருவராக இருந்த வைத்தியலிங்க தொண்டைமான் என்பவர் வீசிய வளரி மருதுபாண்டியரால் கட்டப்பட்ட காளையார் கோவில் கோபுரத்தை தாண்டி சென்றதாக ஒரு செய்தியும் உள்ளது. மருது மன்னர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக சிறுவயல் மற்றும் காளையார் கோவிலுக்கு இடைப்பட்ட பெருங்காடுகளில் கையாண்ட கொரில்லா முறை போரில் இந்த வளரி ஆயுதமே முக்கிய பங்காற்றியுள்ளது. இப்படியான நிகழ்வுகள் மூலம் எந்த அளவிற்கு மருது மன்னர்களும் அவர்களது படை வீரர்களும் வளரி வீச்சில் வல்லவர்களாக இருந்துள்ளார்கள் என்பதை நமக்கு புலப்படுத்துகிறது. புதுக்கோட்டை தொண்டைமான் அரசர்களாலும் வளரியானது பயன்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களிடமும் வளரி படை ஒன்று இருந்துள்ளது. கிபி 1886 மன்னர் ராமச்சந்திர தொண்டைமான் அவர்கள் முன்னிலையில் வளரி வீசும் விழாவும் நடைபெற்றுள்ளது. அவரிடம் இருந்த தந்தத்தால் செய்யப்பட்ட 2 வளரிகள் சென்னை அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. நம் முன்னோரின் வளரிகள் வெறும் சண்டைக்காக எடுத்துச் செல்லும் சாதனமாக மட்டும் இருக்கவில்லை. அதையும் தவிர தமிழ் சமூகத்தின் ஒரு சில இன மக்களிடம் திருமண பந்தத்தின் போது வளரியை தாம்பூலத்தட்டில் வைத்து பரிமாறிக்கொள்வதும் அதை திருமணச் சீராக கொடுப்பதும் என ஒரு பாரம்பரிய வழக்கம் இருக்கின்றது. மறவர் கொடுப்பது வளரி பிரசாதம் என்ற ஒரு பழமொழியும் இதனாலேயே சொல்லப்பட்டுள்ளது. இதை பற்றிய விவரங்கள் எட்கர் தஸ்டனின் குறிப்புகளிலும் உள்ளது. ராமநாதபுரம் முத்து விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் தன்னுடைய மகள் அகிலாண்டேஸ்வரி நாச்சியாரை சிவகங்கையின் முதல் மன்னரான சசிவர்ண தேவருக்கு மணமுடித்து கொடுக்கும் பொழுது வளரியையும் திருமணச் சீர்களில் ஒன்றாய் வைத்து கொடுத்துள்ளார். இதை தவிர கோவில் திருவிழாக்களின் போது சாமி ஊர்வலங்களில் கொண்டு செல்வதும் வளரி போட்டி நடத்துவதும் தெய்வத்திற்கு படைப்பதும் என நம்முடைய தமிழ் சமூகத்தின் வாழ்வியலோடு ஒன்றாய் சேர்ந்தே வந்துள்ளது இந்த வளரி ஆயுதம். அன்றைய போர்க்குடியினமும் வேட்டை சமூகமும் போற்றி வளர்த்த இந்த வளரி கலையை இன்று இந்த மண்ணை விட்டு மறையச் செய்தவர்கள் யார்? கடந்த நூற்றாண்டுகளில் நம் பாரத தேசத்தில் எந்த ஒரு மன்னனையும் தங்களுடைய ஆயுத பலத்திற்கு முன் மண்டியிட வைக்கலாம் என இருமாந்திருந்த வெள்ளையர் கூட்டத்தை நம் தமிழ் மண்ணில் சிறு சிறு பாளையங்களை ஆண்டு வந்த மன்னவர்களின் படையில் இருந்து சீறிப்பாய்ந்த வளரிகள் வேட்டையாடியது. தங்களுடைய பீரங்கிகளின் திறனை கொண்டு பகை பாராட்டிய மன்னவரையெல்லாம் அளித்த ஆங்கிலேயர் மருதுபாண்டிய மன்னர்கள் போன்றவர்களின் படையில் இருந்து சீறி வந்த வளரிகளுக்கு அஞ்சியுள்ளனர். அன்று நம் வீரர்களுக்கு எப்படி பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் படைக்கலங்களில் புதிதாய் தோன்றியதோ அதே போல் நம் வளரியும் வெள்ளையருக்கு புதிதாய் தோன்றியுள்ளது. இதனால்தான் ஆங்கிலேய கூட்டத்தால் அவ்வளவு எளிதில் வெல்ல முடியாத வேங்கைகளாய் இருந்துள்ளனர் நம் மண்ணின் அன்றைய வீரத் தலைவர்கள். இருந்தும் அவ்வீரத் தலைவர்களின் எதிரிகளை தன் பகடைகளாக்கி பலவாறு சூழ்ச்சி செய்து அவர்களை வீழ்த்தி காட்டினர் வெள்ளையர். அவர்தம் வீழ்ச்சியோடு அவர்தம் கரங்களில் சுழன்ற வளரியும் அழியத் தொடங்கியது. இதற்கு உதாரணமாய் பிரான்மலை போன்ற இடங்களில் மருதுபாண்டியரால் அமைக்கப்பட்ட படைக்கல சாலைகள் ஆங்கிலேயர் வசம் சென்றவுடன் வளரிகள் பலவற்றை கைப்பற்றுகிறார்கள், அவற்றை அழிக்கவும் துணிகிறார்கள். அந்த காலகட்டத்தில் தான் வெள்ளையரை நம் தாயகத்தில் இருந்து விரட்டி அடிக்கும் எண்ணம் கொண்ட தென்னிந்தியாவில் பல பகுதிகளில் ஆண்டு வருகின்ற பாளையக்காரர்கள் மற்றும் சிறு சிறு நாட்டு தலைவர்கள் மத்தியில் ஒரு கூட்டமைப்பு உருவாகின்றது. இப்படியாக அங்கும் இங்குமாய் புரட்சி பரவத் தொடங்கியது. அதை ஒழித்து கட்ட பிரிட்டிஷ் அரசும் பல நடவடிக்கைகளை எடுக்கின்றது. அதில் ஒன்றுதான் கிபி 1801 அவர்கள் கொண்டு வந்த ஆயுத தடை சட்டம். அதன்படி பிரிட்டிஷ் அரசிற்கு எதிராக போர் செய்தால் மட்டுமல்ல, போர் ஆயுதங்கள் வைத்திருந்தால் கூட பொதுவெளியில் தூக்கிலிடப்படுவார்கள் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது பிரிட்டிஷ் அரசு. அதே வருடம் மருதுபாண்டியர்களும் கொல்லப்படுகிறார்கள். அவர்களோடு போராடிய பல வளரி வீரர்களும் மரணிக்கின்றார்கள். பலர் நாடு கடத்தப்படுகிறார்கள். வீடுகளில் வளரி போன்ற போர் ஆயுதங்களை வைத்திருந்தவர்களும் தண்டிக்கப்படுகிறார்கள். இது போன்ற பல நடவடிக்கைகள் மூலம் அன்றைய பிரிட்டிஷ் அரசு கிட்டத்தட்ட 22,000 வளரிகளை இங்கிருந்து கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. தங்களை நடுநடுங்க வைத்த அந்த ஆயுதங்களை இந்த மண்ணில் இருந்து முற்றிலும் அகற்ற எண்ணுகிறார்கள் ஆங்கிலேயர். பலவற்றை அழித்து ஒழிக்கின்றார்கள், சிலவற்றை தங்களுடைய தாய்நாட்டிற்கு எடுத்து செல்கின்றார்கள். அன்று அவர்களால் கொண்டு செல்லப்பட்ட வளரிகளில் சில இன்னும் கூட அவர்கள் நாட்டின் பிட்ஸ்வில்லியம் போன்ற சில அருங்காட்சியகத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இப்படி பிரிட்டிஷ் அரசு பல நடவடிக்கைகள் எடுத்தும் கூட நம் மண்ணில் இருந்து அவர்களால் வளரியை முற்றிலும் ஒழிக்க முடியவில்லை.
முடியவில்லை. அங்கும் இங்குமாய் சிலர் வெள்ளையர் கண்ணில் படாத வகையில் வளரியை பயன்படுத்தி வந்துள்ளனர். அதற்கு சான்றாய் இந்திய பழங்கால வரலாற்றின் தந்தை என புகழப்பட்ட ராபர்ட் ப்ரூஸ்புட் என்ற தொல்லியல் நிபுணர் கிபி 1883 சிவகங்கை அருகே சிலர் வளரி கொண்டு வேட்டையாடும் காட்சியை பார்த்து அதை தனது குறிப்புகளில் பதிவு செய்துள்ளார். 1919 வருடம் பஞ்சாப் மாநிலத்தில் நடந்தேறிய ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி நாம் சிறிதேனும் அறிந்திருப்போம். ஆனால் அடுத்த வருடமே நம் தமிழக மண்ணில் குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராய் உசிலம்பட்டி அருகே உள்ள பெருங்காமநல்லூரில் கூடிய மக்கள் கூட்டத்தின் மீது நடந்தேறிய துப்பாக்கிச் சூட்டை பற்றி பெரும்பாலும் நாம் அறிந்திருக்க மாட்டோம். அந்த கொடூரத்தில் மாயக்கால் என்ற பெண் உட்பட 17 பேர் இறந்ததாக கூறப்படுகின்றது. வெள்ளையரின் அந்த கொடூர செயலுக்கு பதிலடியாக கூடிய மக்கள் கூட்டத்தில் இருந்து சிலர் கற்களையும் கையில் கிடைத்த ஆயுதங்களையும் வளரிகளையும் கொண்டு ஆங்கிலேயரை திருப்பி தாக்கியதாக கூறப்படுகின்றது. அந்த போராட்டம் அடங்கியவுடன் பிரிட்டிஷ் அரசு வளரி மற்றும் பிற ஆயுதங்களை தடை செய்கின்றது. மீறி வைத்திருந்தவர்கள் குற்றவியல் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு தண்டிக்கப்படுகிறார்கள். தலைமுறையாய் போர்க்களம் பல கண்ட வளரிகள் வெள்ளையரின் இது போன்ற செயல்களால் சிறிது சிறிதாய் நம் மண்ணை விட்டு மறைய தொடங்குகிறது. இப்படி நம் கைகளை விட்டு பறிக்கப்பட்ட வளரி காலங்கள் பல கடந்த பின் நம் கண்களில் இருந்தும் மறைந்து விட்டது. இருந்தாலும் பல அடக்குமுறைகளை கடந்து அன்றைய மக்கள் பாதுகாத்து கொடுத்தவைகளே இன்று நாம் காணும் வளரிகளில் சில. அன்று நம் பாட்டன்கள் கையில் ஏந்திய வளரிகளை இன்று நாம் கண்ணாடி பெட்டிக்குள் காண வேண்டிய அவலத்திற்கு ஆளாகிவிட்டோம். நாம் இழந்தது வளரி வீசும் கலை என்ற ஒன்றை மட்டுமல்ல, பல கலைகள், பல ஆயுதங்கள். போன தலைமுறை வரை பார்த்து பழக்கத்தில் இருந்த மடுகு என்று சொல்லப்படுகின்ற மான்கொம்பு ஆயுதத்தை இன்று நாம் சாதாரணமாக பார்ப்பதே அரிதாகிவிட்டது. இன்றைய சூழலில் வேண்டுமானால் இவை நமக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் நம் அடையாளம் இவை போன்றவைதான். இவற்றை நாம் மறப்பதும் புறக்கணித்து செல்வதும் நம் மூதாதைகளின் நினைவுகளை நாமே புறந்தள்ளுவதற்கு சமம். இதுபோன்ற நம் தமிழினத்தின் அடையாளங்களை நம் பின் வரும் சந்ததியினருக்கு எடுத்துச் சொல்வோம். இன்றும் இந்த மண்ணில் சில கலைகளை அழிய விடாமல் தங்கள் ஒட்டுமொத்த வாழ்வையே அதற்காய் அர்ப்பணித்து வாழும் நல்ல உள்ளங்களுக்கு எனது உணர்ச்சி பூர்வமான நன்றிகள்.